நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜி சிவலிங்கம் பேசுறேன். நம்முடைய சேனல்ல ஒவ்வொரு பாவகத்திற்கும் உண்டான காரகத்துவங்களை அப்பப்ப அங்கங்க பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வரிசையில நாம் இன்னைக்கு 11ஆம் பாவகத்தின் முக்கியமான காரகத்துவங்களை மற்றும் மேலோட்டமாக பார்க்க போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். இது சம்பிரதாயமாக சொல்றது மட்டும் கிடையாது. இதன் நம்ம முழுக்க முழுக்க ஜோதிட விஷயங்களை ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப நிதானமாகவும் விளக்கி சொல்லி போட்டுக்கிட்டே வர்றோம். நிச்சயம் இது உங்களுக்கு ஜோதிடத்துல ஒரு புதுவிதமான கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல் வாய்ப்பாக இருக்கும்னு நான் நம்புறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 11ஆம் பாவகம் என்பது காலபுருஷனுக்கு 11ஆம் பாவம் கும்பத்துல வரும். உடல் உறுப்புகளில் காதை குறிக்கக்கூடிய வீடு கும்ப வீடு. ஆகவே லக்னத்திற்கு 3ஆம் வீடும் 11ஆம் வீடும் காதை குறிக்கும். காது இந்த மிதுன வீடும் கும்ப வீடும் காற்று ராசியாகும். காது என்பது காற்றின் வழியாகவே நமக்கு இந்த ஒளியை நாம் உணர்கிறோம், ஒளியை கேட்கிறோம். நம்மளால இந்த காது கேட்கக்கூடிய விஷயமே இந்த காற்றின் மூலமாகவே செயல்படுகிறது. அதை குறிப்பதற்காகவே காற்று ராசியாகிய மிதுனமும் கும்பமும் காதை குறிக்கக்கூடிய வீடுகளாக வருகிறது. மிதுன வீடு வலது காதையும் கும்ப வீடு இடது காதையும் குறிக்கக்கூடிய அமைப்பாகும். இந்த 11ஆம் பாவகம் என்பது மிக மிக முக்கியமான பாவகமாகும். இது ஆசையின் வித்தாகிய காம திரிகோண அமைப்புகளாகிய 3, 7, 11 முக்கியமான அமைப்பாகும். வெற்றியை தரக்கூடிய உபஜயஸ்தானமான 3, 6, 10, 11 ஒரு முக்கிய பாவகமாகவும், செல்வம் தரக்கூடிய பணபரஸ்தானமாகிய 2, 5, 8, 11 ஒரு முக்கிய பாவகமாகவும், லாபத்தை குறிக்கக்கூடிய தன சேர்க்கையை குறிக்கக்கூடிய 2, 9, 10, 11 ஒரு முக்கியமான அமைப்பாகவும் வருகிறது. அதனால தான் 11ஆம் பாவகம் என்பதை நமது முன்னோர்களால அதிகமாக பெருமைப்பட பேசப்படுகிறது. இந்த 11ஆம் பாவகம் ஜாதகரின் லாபத்தை மட்டுமல்லாது சகோதரரின் பாக்கியத்தையும், அதாவது 3ஆம் பாவகத்துக்கு 9ஆம் வீடு, தாயாரின் ஆயுளையும், அதாவது 4ஆம் பாவகத்திற்கு 8ஆம் வீடு, தனது புத்திரரின் மனைவியையும், அதாவது 5ஆம் பாவகத்திற்கு 7ஆம் வீடு, மருமகன் மருமகளை குறிக்கக்கூடிய வீடு, சத்ருவை ஒழிக்கக்கூடிய விதத்தையும் இந்த 11ஆம் பாவகம் குறிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது 6க்கு 6ஆம் வீடு, மனைவியின் பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய வீடு, ஏன்னா இது 7க்கு 5ஆம் வீடு, தொழில் மூலம் வரக்கூடிய தனத்தை பற்றியும், அதாவது 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம், அதற்கு 2ஆம் வீடு தொழில் மூலமாக வரக்கூடிய தனஸ்தானம், அதனாலதான் இது லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. மூத்த சகோதரத்தை பற்றி 11ஆம் பாவகத்தின் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம். தன்னை போற்றுபவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை பற்றியும் இந்த 11ஆம் பாவகம் குறிக்கும். அதாவது தன்னை சார்ந்தவர்கள், தன்னை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியவர்களை 11ஆம் பாவகம் குறிக்கும். இளைய மனைவியை குறிக்கக்கூடியது, ஆசை நாயகியை குறிக்கக்கூடியது இந்த 11ஆம் பாவகமே. அதாவது இளைய மனைவினா 2ஆம் தாரத்தை குறிக்கக்கூடியது 11ஆம் பாவகமே. சில பேருக்கு அபிஷியலாக இல்லாம அன்அபிஷியலாக 2ஆம் தாரம் ஏற்படும். அதுவும் ஆசை நாயகி என்று அந்த கலோக்கியலாக அழைக்கப்படுகிறது. அதனால அந்த பிரியமான மனைவியை குறிக்கக்கூடிய 11ஆம் பாவகமே. பொதுவாகவே 2 திருமணம் ஆகியிருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 2வது மனைவி மேல ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அதற்கு காரணம் இந்த 11ஆம் பாவகம் என்பது இந்த பிரியமான மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். 5ஆம் பாவகம் என்பது எண்ணத்தையும், 11ஆம் பாவகம் என்பது அந்த எண்ணம் பூர்த்தியாகக்கூடிய ஸ்தானமாகவும் இருக்கிறது. அதனால ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஸ்தானமாக 11ஆம் பாவகம் இருப்பதனால 2ஆம் மனைவியே அதிகமாக அந்த ஜாதகருக்கு ஒரு பிரியமுள்ள மனைவியாக இருக்கிறார். இன்னொன்னு சொல்ல போனா பெரும்பாலான வீடுகள்ல 2 மனைவி இருக்கக்கூடிய ஸ்தானங்கள்ல அல்லது 2வது மனைவி அமையக்கூடிய அமைப்புல ஒரே டயத்துல 2 மனைவி இப்பெல்லாம் யாருக்கு இருக்கிறது இல்ல. முதல் தாரம் ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு 2ஆம் தாரம் ஏற்படக்கூடிய அமைப்பாக வருகிறது. 2ஆம் தாரம் பொதுவாகவே பெரும்பாலும் சக்சஸ் ஆவதற்கான காரணம் இந்த 11ஆம் பாவகம் என்பது ஆசை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாகும். அதனால ஜாதகருக்கு அது ஓரளவுக்கு நல்ல சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ரொம்ப ரேர் கேஸ்ல தான் 3ஆம் திருமணத்தை நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இப்ப நிறைய ஜாதகம், ஒரு சில ஜாதகம் வர ஆரம்பிக்குது. சரி, அதுக்கடுத்தாப்புல 11ஆம் பாவகம் என்பது பயிர் தொழிலை குறிக்கக்கூடியது, தெளிந்த அறிவை குறிக்கக்கூடியது 11ஆம் பாவகமே. 5ஆம் வீடு என்பது ஞானத்தையும், 11ஆம் பாவகம் என்பது தெளிந்த அறிவையும் குறிக்கக்கூடியது, காரிய சித்தியை குறிக்கக்கூடியது, லாபம் உண்டாகும் வழியை குறிக்கக்கூடியது 11ஆம் பாவகமே. சித்தப்பாவை குறிக்கக்கூடியது 11ஆம் பாவகம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது 9ஆம் பாவகத்திற்கு 3ஆம் பாவகம், இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது. அதிர்ஷ்டம் செயல்படுமா செயல்படாதா அப்படிங்கிறத 11ஆம் வீட்டின் வழியாகவே நாம் தெரிந்து கொள்ள முடியும்.
தன்னை மதித்து மரியாதை செய்பவர்கள் அனைவருமே இந்த 11ஆம் பாவகமே குறிக்கும். அறிவு கலைகள் அனைத்தும் 11ஆம் பாவகமே குறிக்கும். மனதில் வருத்தமாக உள்ள விஷயங்கள் எல்லாம் விலகி நற்பலன்கள் வரும் வழிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவகத்தின் வழியாகவே வரும். அதாவது மனசிற்கு சந்தோஷமான விஷயங்கள் அனைத்துமே 11ஆம் பாவகத்தின் மூலமாகவே ஒருத்தரது வாழ்க்கையில நடக்கும். அதுக்கடுத்தாப்புல லாப காரியங்கள், நமக்கு லாபமாக வரக்கூடியது, நமக்கு ஆதாயத்தை தரக்கூடிய காரியங்கள் அனைத்துமே 11ஆம் பாவகத்தின் மூலமாகவே நடக்கும். பிரீத்தி, மனதிற்கு விருப்பமான செயல்கள் அனைத்துமே 11ஆம் பாவகம் குறிக்கும். காஸ்ட்லியான வீடு, காரு அனைத்துமே 11ஆம் பாவகம் குறிக்கும். மூதாதையர்கள் நமக்காக சேர்த்து வைத்த சொத்துக்கள் அனைத்தும் 11ஆம் பாவகம் குறிக்கும். கௌரவ பதவி என்பது 11ஆம் பாவகம் குறிக்கும். அதாவது அந்த பதவியின் மூலமாக எந்த பலனும் கிடையாது, கௌரவத்திற்காக மட்டும் இருக்கிறோம் அப்படின்னா 11ஆம் பாவகம் குறிக்கும். சமையல், அதாவது நல்ல அருமையாக சமைப்பாங்க அப்படிங்கிறது 11ஆம் பாவத்தின் மூலமாகவே தெரிய வரும். விரும்பியதை அடைதல் என்பது 11ஆம் பாவத்தின் மூலமாகவே ஒரு ஜாதகத்துல நாம கணிக்க முடியும். ஆகவே 11ஆம் பாவகம் என்பது நிறைய நல்ல விஷயங்களை அடங்கியுள்ள ஒரு சிறப்பான பாவகம் என்பது நமக்கு இதன் மூலமாக தெரிய வரும். சரி நண்பர்களே, இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்லது ஒரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.